சமூக வலைதளங்களில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்கள் செய்தால் அதற்கான செலவு தொகை வேட்பாளரின் கணக்கில் சேர்க்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் வருகிற 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் அதற்கு பிறகும் புதிய வாக்காளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றார் அவர். அரசியல் கட்சிகள் செய்யும் விளம்பரத்தை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தேர்தல் விளம்பரம் செய்தால் அதற்கான செலவை வேட்பாளரின் கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். இந்த எலெக்ஷன்ல நம்ம ஒரு புதுமையாக சோஷியல் மீடியா எக்ஸ்பெண்டிச்சர் ட்விட்டர், ஃபேஸ்புக், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வாட்ச் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்களும் எலெக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக் பேஜ் இப்போ ஓபன் பண்றோம். அதுக்கு ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, அது பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், நான் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் ட்விட்டர், ஃபேஸ்புக், கூகுள் பிளஸ், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது நம்ம இங்கே கண்காணிச்சு அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்டர்ல நம்ம சேர்த்துருக்கோம்.